ஆகம அந்த ரூலை நாம மீறி செயல்படக்கூடாது. இப்ப நடராஜர்னா அவர் தெற்கு நோக்கி தான் இருக்கணும். காலபைரவர் அப்படின்னா அவர் தெற்கு நோக்கி தான் இருக்கும். தட்சிணாமூர்த்தினா தெற்கு நோக்கி தான் இருக்கும். சண்டிகேஸ்வரர்னா கம்பல்சரி தெற்கு நோக்கி தான் இருக்கும். இந்த 4 தெய்வங்கள் தான் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தெய்வங்கள். நீங்க எந்த கோயிலுக்கு போங்க, மேற்கு நோக்கி சன்னதியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலா இருந்தாலும் சரி, சண்டிகேஸ்வரர் தெற்கு நோக்கி தான் இருக்கும். சண்டிகேஸ்வரர் தெற்கு நோக்கி தான் இருப்பார். ஆகவே என்னென்ன தெய்வங்களை என்னென்ன திக்குகளில் என்னென்ன திசைகளில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அந்த ரூலெல்லாம் சாமியை டிபெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ரூலை நாம கூட்டவோ குறைக்கவோ கூடாது. கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ரூல்ஸ் எல்லாமே வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான எல்லா தர்மங்களும் இறைவனே வகுத்துட்டாங்க. சரியா? 1 அறிவுல இருந்து 6 அறிவு வரை இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எப்படி வாழணும், என்னென்ன தர்மங்களை அனுஷ்டித்து வாழணும், எல்லாத்துக்கும் எல்லா ரூலும் அவனே சொல்லிட்டான். அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுதான் வேலை. சரியா? நம்முடைய அறிவை கொண்டு ரூல்ஸுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. சரியா? ரூல்ஸ்ல கேள்வி கேட்கக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்குன்னா ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்படி ஏற்றுட்டு பயிற்சி போயிட்டே இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி ஏற்றுக்கொண்டு பயிற்சி போயிட்டே இருக்கு. சாஸ்திரத்தை மீறி நாம செயல்படக்கூடாது. சாஸ்திரம் அப்படிங்கிறது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் அது சாஸ்திரம் உனக்கு பலனை தரும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா சாஸ்திரம் உனக்கு பலனை தராது. அது எவனை நம்புகிற அந்த சாஸ்திரத்தை எவன் நம்புகிறானோ அவனுக்கு அது பலனை தரும். நன்னினாருக்கு நல்லன்னு ஒரு பாட்டு திருவருட் பயன்ல. நன்னினாருக்கு நன்னன் நல்லன். நல்லன்னா அவனை அணுகினவனுக்கு அவன் நல்லவன், அணுகினவருக்கு அவன் நல்லவன் அப்படின்னு ஒரு ரூல். அப்போ ஆகமங்கள் நாம புறம் தள்ளக்கூடாது. ஆகமங்களை புறம் தள்ள கூடாது. சில கோயில்ல பாத்தீங்கன்னா கொடிமரம் முன்னால இருக்கும், நந்தி பின்னால இருக்கும், படிமரம் பின்னால இருக்கும். சில கோயில்ல நந்தி முன்னால இருக்கும், கொடிமரம் பின்னால இருக்கும். கொடிமரம் பின்னால இருக்கும். சரியா? சில கோயில்ல அம்பாளுக்கு ஏற்றாப்புல நந்தி இருக்கும், சில கோயில்ல அம்பாளுக்கு ஏற்றாப்புல சிங்கம் இருக்கும். சரியா? இப்ப காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போறீங்க, அங்க அம்பாளுக்கு ஏற்றாப்புல சிங்கம் இருக்கும். சரியா? அப்போ சிங்கத்தை எங்க பிரதிஷ்டை பண்ணணும், நந்தியை எங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆகமம். எந்தெந்த தெய்வங்களுக்கு சிங்க பிரதிஷ்டை, எந்தெந்த தெய்வங்களுக்கு நந்தி பிரதிஷ்டை, இதெல்லாம் ஆகமங்கள்ல சொல்லப்படும். ஒரே கோயில்ல சிவன் ஆலயம் ஒரு ஆகமத்தையும் அம்பாள் ஆலயம் வேற ஆகமத்தையும் பின்பற்ற கோயிலும் இருக்கு. ஒரே வளாகம், அதுல 2 சன்னதி. ஒண்ணு சிவனுக்குரிய ஆகமம் ஒண்ணு இருக்கும். சரியா? காரண ஆகமம். இன்னொன்னு அம்பாளுடைய ஆகமம், காமிய ஆகமம். இப்படி மாறுபட்ட சன்னிதானங்களும் இருக்கு தமிழகத்தில். சரியா? இப்ப சில்லை சித்திரக்கூடம் முறைன்னு சில்லை சித்திரக்கூடம் முறைன்னா அங்க நடராஜருக்கு ஒரு ஆகமம் முறைப்படி, நடராஜருக்கு ஒரு ஆகமம் முறைப்படி, பெருமாளுக்கு வேற ஆகமம், பெருமாளுக்கு வேற ஆகமம். இப்படி ஒரே சன்னிதானத்துக்குள்ள ஆகமங்கள் மாறுபடக்கூடிய பழக்க வழக்கங்களும் இருக்கு. சரியா? ஆனா எப்படி இருந்தாலும் ஆகமத்தை மீறி நாம செயல்படக்கூடாது. ஆகமத்தை மீறி செயல்பட கூடாது. ஏன்னா அந்த நூல்களை அவனே வடிச்சு வச்சுட்டு போயிட்டான். இன்னொன்னு, அப்படி அவனை நெருங்குகின்ற பொழுது
அவன் நமக்கு அருகிலே வருகிறான் அப்படின்னா நமக்கு சில துன்பங்களை கொடுத்தான். துன்பங்களை இறைவன் உன்கிட்ட நெருங்குறான் அப்படின்னாவே உனக்கு துன்பம் கொஞ்சம் நெருங்கி வருகிறார். சரியா? ஏன்னா உன்னுடைய வினையை கழிக்கணும். நீ உலக விஷயமாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இது பொய்ன்னு காமிக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு கொடுக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். சரியா? வேகம் கெடுத்து ஆண்ட வேங்கன் அடி பெருங்க. மனதனுடைய வேகத்தை கெடுக்க. உலக விஷயமாவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் அவன் கிட்ட போகும் பொழுது ரிலாக்ஸ் ஆயிடும். அவன்கிட்ட போகும்போது ரிலாக்ஸ் ஆயிடும். ஓடாது, ஒடியாது, எதுவும் பண்ணாது. மனதுடைய வேகம் ரெஸ்ட் எடுக்கும். அங்க எண்ணங்களோ சிந்தனைகளோ எதுக்குமே அங்க வேலை கிடையாது. எதுக்குமே அங்கே வேலை கிடையாது. மனமே செயல்படாது. வேகம் கெடுத்து ஆண்டன்னா அடிமையாயிடும். அந்த வேகத்தினுடைய மனதுடைய வேகத்தை கெடுத்து கண்ட்ரோல் பண்ணி ஆண்ட அப்படின்னா அடிமை. ஆண்டனா அடிமை. சரியா? சிவமாக்கி எடை ஆண்ட அப்படின்றார் இல்லையா? சிவமாக்கி எடை ஆண்ட அப்படின்றார் இல்லையா? அப்ப எப்போ இந்த ஆன்மா சிவமாம் தன்மையை பெறும்னா மனதனுடைய வேகம் எப்பொழுது கட்டுப்படுகிறதோ, மனதுடைய வேகம் அடியாருடைய அதுல நெய் கலந்து வள்ளலார் சொல்றார், தேன் கலந்து பால் கலந்து என் உயிர் கலந்து ஊன் கலந்து என்னது திருவாசகத்தை படிச்சா அப்படி இருக்கான். இனிக்குதான் அவருக்கு, அவ்வளோ இனிக்குதான். தேன் கலந்து பால் கலந்து நற்கருப்பம் சாறும் கலந்து சுத்தமான கருப்பன் சாறு இருக்கு இல்லையா? கருப்புடைய சாறு இருக்கு இல்லையா? அது கலந்து அப்படிப்பட்டது அந்த திருவாசகம். ஆண் கலந்து மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுகிறால் தாட்டினேலே என் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இருப்பதுவே. ஓட்டாமல் ஓட்டா உபதேசம் ஓட்டியன் செவியில் அகவல். சரியா? ஒட்டாமல் இனிப்பது வேற வள்ளல் பெருமானு சொல்ல. இந்த அம்மாவை ஓட்டா உபதேசம் எவிட்டு விடக்கூடாது. எவிட்டு விட கூடாது. சரியா? இன்னைக்கு அது என்னன்னா இது இன்னைக்கு சாலை சிறந்தது குரு உபதேசத்துக்கு பொருள். அந்த அம்மா சொல்லுது ஓட்டா உபதேசம். அந்த அம்மா ஓட்டா உபதேசம். அந்த உபதேசம் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த அதாவது அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்ல முடியும்? உள்ள அப்படின்னா உள்ள அப்படின்னா உள்ளம். உள்ளம் மகிழணும் அப்படிங்கிறார். உள்ளம் மகிழணுங்கிறார். உள்ளம் மகிழணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ள எப்போ மகிழும்? இங்க நாம் சாமி விட்டு இருப்போம். சரியா? சிந்தனை வேற எங்க ஓடி இருக்கு. சிந்தனை வேற எங்க ஓடிட்டு இருக்கோம். சரியா? சிவபூஜை பண்ணுவோம், அது சிந்தனை வேற எங்கேயா ஓடிட்டு. சரியா?
அப்போ உள் மகிழும் அப்படின்னா உள்ள மகிழ்ச்சி அடையணும், உள்ளம் மகிழ்ச்சி அடையணும். சரியா? உள் மகிழும் சிவபுராணம் தன்னை எப்படி சொல்லணும்? சிந்தை மகிழ, சிந்தை மகிழ. சிந்தை எப்ப மகிழும்? உள்ளம் எப்ப மகிழுதோ அப்படிதான் சிந்தை மகிழும். சரியா? உள்ளம் மனதனுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், சிந்தைங்கிறது எண்டு. சரியா? மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ளம் மகிழல். இப்போ இந்த உள்ளம் மகிழனா அங்க சிந்தையும் மகிழும். அதனாலதான் உள்ளத்தை முன்னால வரியில சொல்லிட்டு பின்னால வரியில என்ன சொல்றாரு? சிந்தை மகிழன்ற. அது 4th ஸ்டேஜ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்? உள் மகிழும் மனம். ஏன்னா உள்ளம்ன்றது உள்ளம் பெருங்கோயில்ன்ற. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், ஆலயம். சரியா? இங்க கரங்குவார்னா நாம தான் 2 கை தூக்கி வச்சா அது மகிழுமா? கரம்ன்றது மனசு, கரம்ன்றது மனசு. மனம் ஒருநிலைப்படுகின்ற பொழுது அந்த மனம் மகிழும். மனம் ஒருநிலைப்படுகின்ற பொழுது அது உள்ள மகிழ்ச்சி அடையும், மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய மனம் கரம் தூங்குவார். நம்ம ஒரு விநாயகர் கோவிலுக்கு போறோம், அவர் சுண்டல் பிரசாதம் கொடுக்குற, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு கையா நிறையா இருக்குல்ல, பெருசா இருக்குல்ல, நிறையா கொடுக்குது. ஒரு ஆளுக்கு இவ்வளவுதமா கொடுக்கணும், இங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு இவ்வளவு கொடுத்தாதான் 10 பேருக்கு சரியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அவ கொடுத்தது கையே. சரியா? கொடுத்தது கையே. ஆகவே இவ்வளவுதான் கொடுக்கணும்னு கை முடிவு பண்ணி அந்த வேலையை செஞ்சது. கைக்கு யாரு கட்டளை இட்டது? மனம் தான் கட்டளை இட்டது. மனம் தான் கட்டளை இட்டது. அப்ப மனமிசிக்கோல்ட்டு கைன்னு சொல்லலாம், மனமிசிக்கோல்ட்டு கைன்னு சொல்லலாம். அதுதான் இங்க சொல்ற. சிறங்குவிவார் கரங்குவிவார் உள்மகிழும். அப்ப கரம்னா உள்ள, கரம்னா மனம்னு அர்த்தம். அவன் மனம் குவிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, மனம் குவிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளம் மகிழும், உள்ளம் மகிழும். கரங்குவிவார் உள்மகிழும் கோடி கலங்கள். இந்த கரங்குவிவார் இதுதான் இங்க பிரச்சனை. இது யாருக்குமே இயல்புகள்ல இது முக்கியமானது. அன்மாவோட இயல்புகள்ல இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சேர ஒன்றை மட்டுமே அனுபவிக்கும். ஆனா இறைவனுக்கு இந்த இயல்புக்கு மாறானவன். ஒரு சேர அனைத்தையும் வியாபித்து நிற்கக்கூடியவன், அனைத்தையும் செய்யக்கூடியவன். ஆனா இந்த ஆன்மாவுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே இந்த ஆன்மா செய்யும் இயல்புடைய. சரியா? ஒன்றை அனுபவிக்கும் போது மற்றொன்றை அனுபவிக்காது. உணர்த்தினால் உணரும், உணர்த்தினால் உணரும். சரியா? சேயோன் அப்படின்னா முருகன் சொல்றோம். முருகன் என்பது ஞானத்தினுடைய எல்லை. ஞானத்துக்கு ஒரு எல்லை அப்படின்னு சொல்லணும்னா யாரை சொல்லணும்? முருகனை தான் சொல்லணும். ஞானத்தினுடைய எல்லையாக வழங்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருக அந்த ஞானத்துக்கு வித்தாக விளங்கக்கூடியவன் யாரு? விநாயகர். ஞானத்துக்கு வித்தாக விளங்கக்கூடியவன் விநாயகர். சரியா? ஞான கொடுங்கினை. கொடுங்கின என்னது? கொடுங்கு இப்பதான் வளரும். கொடுங்குனா இப்பதான் வளருது. ஏன்னா கொடுந்த போய் கிள்றையான்னு சொல்றோம் இல்லையா? மரமான பிறகுதான் அதை பிக்கணும். கொடுந்த வந்து நீ என்ன பண்ண கூடாது? விற்க கூடாது. சரியா? அப்போ ஞான கொழுந்து, ஞானம்னா அறிவு. அறிவுக்கு இப்போதான் வித்துட்டு இருக்கான். அது நாம் இன்னும் மரமாகி காய்கா பூ பூத்து காய் காய்த்து பழத்தை கொடுத்து அது சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி அது விருட்சமா
மாறும். மாறும் பொழுது அது 12 காலம் ஆகும். 12 காலம் ஆகும். சரியா? அப்படி 12 காலம் ஆகி அது சமுதாயத்துக்கும் பலனை எல்லாத்துக்கும் வழங்கும் பொழுது அந்த அறிவு எப்படி இருக்கும்? அறிவு எப்படி இருக்கும்? வியாபித்த அறிவு. இவன் ஞான கொழுந்து அப்படின்னா என்னன்னா, சிவத்துக்குள்ளே அனைத்தையும் பார்ப்பது விநாயகருடைய அறிவு. சிவத்துக்குள்ளே அனைத்தையும் பார்ப்பது விநாயகருடைய அறிவு. ஏன்னா சிவத்துக்குள்ள அண்ட சராசரங்கள் அடக்கம். சிவத்துக்குள்ளே அண்ட சராசரங்கள் அடக்கம். அதனால அவருடைய அம்மா அப்பா வாங்கிட்டாரு. சரியா? அதனால அவர் ஞான கொழுந்து. ஞான கொழுந்து. சரியா? அப்புறம் ஞானத்துக்கு கொழுந்துன்னு தான் சொல்றோம். ஞான கடவுள் ஞானத்துக்கு கொழுந்து, அவ்வளவுதான். ஆனா ஞான கடவுள் ஞான தண்டபாணின்னு யாரு சொல்றோம்? முருகன் தான் சொல்றோம். அவ சிவத்துக்குள் அனைத்தையும் பார்ப்பது இப்பதான் யூ வாட் டு என்டர். இப்பதான தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. இப்பதான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அப்போ அந்த பொழுது அப்படியே படிப்படியா வளர்ந்து 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 மேல பெருசாகி பலமாகும் பொழுது காணும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் சிவத்தை பார்க்கும். காணும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் சிவமும் சக்தியும் இணைந்திருப்பதை பார்ப்பதற்கு தான் முருகன். அதுதான் அந்த சராசரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் சிவமும் சக்தியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் உலகத்தை சுற்றி வந்தார். உலகத்தை சுற்றி வந்தார். அப்ப சிவத்துக்குள் அனைத்து தெய்வங்களையும் பார்ப்பது அறிவினுடைய தொடக்கம். சிவத்துக்குள்ளே அனைத்து தெய்வங்களும் அடக்கம். ஆனால் சிவத்துக்குள் அனைத்து தெய்வங்களையும் பார்ப்பது அறிவினுடைய தொடக்கம். ஆனால் எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் சிவத்தை பார்ப்பது அறிவினுடைய முடிவு. அறிவினுடைய முடிவு. அதனாலதான் நான் என்ன சொல்றோம்னா, எப்ப திருத்தல யாத்திரை போனாலும் எல்லா கோயிலுக்கும் போகணும். எல்லா சன்னிதானங்களையும் வணங்குங்க. கோயில்ல ஆகம முறைப்படி இன்னென்ன சன்னிதானங்கள் இன்னென்ன இடத்துல இருக்கணும்னு சொல்றோம்னா அந்தந்த தெய்வங்களை அந்தந்த சன்னிதானத்துல போய் அந்தந்த தோத்திர பாடல்களை பாடி வணங்கணும். சைவத்திலே பொறுத்தவரை சிறுதெய்வ வழிபாடுன்றது ஒன்று சைவத்திலேயே கிடையாத ஒரு கான்செப்ட். பிற்காலத்துல அதை ஏற்றுக்கிட்டு அப்படி பயிற்சி போறவங்க போயிட்டே இருக்காங்க. சைவத்துல சிறுதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனா அதை நீ இன்னொருவருக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த ஓட்டா உபதேசம். ஓட்டா உபதேசம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்ற ஒரு ஆன்மா இன்னொரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறுமா அப்படின்னா பெற வேண்டிய அவசியம் இல்லை. பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதையே நினைச்சிட்டு இருந்தாலே போதும். இதையே நினைச்சிட்டு இருந்தாலே போதும். ஏன்னா அந்த ஓட்டா உபதேசம் எப்ப கிடைக்குதோ அன்னைக்கு அந்த ஆன்மா சிவத்தை பார்க்கும். அன்னைக்கு அந்த ஆன்மா சிவத்தை பார்க்கும். இப்போ சிவத்தை பார்க்குது அப்படின்னா சிவத்தை நம்மை போல பார்க்காது. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம ஒரு கற்பனை பண்ணி இருக்க முடியாது. சிவம்னா இப்படி இருக்கும், சிவம்னா இப்படி இருக்கும்னு நாம ஒரு கற்பனை பண்ணிருக்க முடியா? அம்பாள் இருக்கும், முன்னார் மேடினா இருக்கும், இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கும், மழை வெண்மையா இருக்கும், பசுமாட்டுல இருக்கும் இருப்பேன். இப்படி ஒரு கற்பனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சரியா? அது ஒரு அது வந்து தோத்திர நூல்கள்லையும் புராணங்கள்லையும் வந்த செய்தி. தோத்திர நூல்கள்லையும் புராணங்கள்லையும் வந்த செய்தி. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது உபநிடதங்களும் உபனிஷத்துக்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து வேற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நாம கற்பனையில நினைக்கிறோம் இல்லையா? இங்க இது போல அது இருக்காது. இது போல அது இருக்காது. அப்போ அது பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆன்மா பெறும் பொழுது இறைவனுடைய உண்மைத்தன்மை புலப்படும். இறைவனுடைய உண்மைத்தன்மை புலப்படும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய அறிவை கொண்டு புராணங்கள்லையும் தோற்றங்கள்லையும்
இப்படி இருக்கும்பா, வைகுண்டம்லாம் இப்படி இருக்கும், சொர்க்கம்லாம் இப்படி இருக்கும், நரகம்லாம் இப்படி இருக்கும், பூமினா இப்படி இருக்கும். அப்படி ஒரு கற்பனை பண்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா சரியே கிரியே நிலை. சரியே நிலையில இருக்கக்கூடியவனுக்கு உருவ வழிபாடு அவசியம். சாமி எத்தனை திருமேனி எடுக்கிறான்? 3 திருமேனி எடுக்கிறதாக சித்தாந்தம் சொல்லுது. சரியா? கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். சரியா? அப்போ சரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உருவ வழிபாடு, உருவ வழிபாடு. கிரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரு உருவ வழிபாடு, அரு உருவ வழிபாடு. உருவ வழிபாடுன்னா கை, காடு, முகம், கண்ணு இதெல்லாம் இருக்கு. உருவ வழிபாடு. அருவுருவ வழிபாடுங்கிறது கிரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், சிவபூஜை செய்யக்கூடியவர்களுக்கு அரு உருவ வழிபாடு, அரு உருவ வழிபாடு. சிவலிங்க திருமேனி வழிபாடு, சிவலிங்க திருமேனி வழிபாடு. யோக நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருவ வழிபாடு, யோக நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருவ வழிபாடு. அப்ப அருவ வழிபாடுங்கிறது இந்த அருவுருவ வழிபாட்டை தாண்டி ஒரு படை மேல். சரியா? அருவம்னா என்னது? புலங்களுக்கு எட்டாத ஒரு வழிபாடு, புலங்களுக்கு எட்டாத வழிபாடு. கண்ணுக்கோ, காதுக்கோ, மூக்குக்கோ, நாக்குக்கோ, ஸ்பரிசத்துக்கோ கூட எட்டாது, ஸ்பரிசத்துக்கோ கூட எட்டாது. இப்போ மழை பெய்யுது, குளிருது, மழை பெய்யுது, குளிருது. அந்த குளிர்ச்சி என்னுடைய தோலுக்கு ஸ்பரிசம் தானே, தோலுக்கு ஸ்பரிசம் தானே. அப்போ அந்த குளிருங்கிறது எனக்கு ஸ்பரிசத்தை கொடுக்குது. அப்ப இது உருவத்துல வந்துருச்சு. அப்ப குளிருங்கிறது உருவத்துக்கு வந்துருச்சு. குளிருங்கிறது உருவத்துக்கு வந்துருச்சு. அப்ப இந்த குளிரையோ காற்றையோ நீ உருவத்துல தான் வச்சாகும். இப்ப அருவம்ங்கிறது புலன்களுக்கே எட்டாதது, அருவங்கிறது புலன்களுக்கே எட்டாதது. சரியா? அங்க வந்து சிற்றறிவு, பேரறிவு, டைரக்ட் டீல். சிற்றறிவு, பேரறிவு. அந்த பேரறிவுக்குள்ள இந்த சிற்றறிவு அடங்கி இருக்கு. பேரறிவுக்குள்ள சிற்றறிவு அடங்கி இருக்கு. ஞானம்ங்கிறது என்னன்னா அருவம் கடந்த உண்மை திருமேனி வழிபாடு. ஞானம்ங்கிறது என்னது? உண்மை திருமேனி வழிபாடு. அந்த உண்மை திருமேனி வழிபாட்டுல வந்து அறிவுக்கு வேலையே கிடையாது. அங்க சிற்றறிவு கிடையாது, பேரறிவு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அறிவு இருக்குன்னு தெரிஞ்சாவே நீ இருக்குன்னு அர்த்தம். பேரறிவு ஒண்ணு இருக்கு, சிற்றறிவு இருக்குன்னு நீ நினைச்சினாவே என்னது? துவைதம் இருக்குன்னு அர்த்தம், துவைதம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அறிவு கிடையாது. இந்த ஆன்மா ஜீவாத்மா, ஜீவாத்மா ஒண்ணு, பரமாத்மா ஒண்ணு. ஜீவாத்மா ஒண்ணு, பரமாத்மா ஒண்ணு. இங்க ஜீவாத்மாவும் தன்னை இழந்துருச்சு. தன்னையும் தனக்கு தெரியாது, தன்னையும் தனக்கு தெரியாத நிலை, இரண்டரை கலந்த நிலை. அந்த நிலைக்கு ஞானம் பெறுவார். அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானிகள். திருநாட சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர, மணிவாசகர் போன்ற ஞானிகள் எல்லாம் அருவம் கடந்த உண்மை திருமேனி வழிபாடு, உண்மை திருமேனி வழிபாடு. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லெவலுக்கு கீழே இறக்கி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம லெவலுக்கு கீழே இறக்கி சொல்லுவாங்க. சரியா? 1ஆம் கிளாஸ் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாரியார் 1ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
பிஹெச்டி படிக்கிற ஆசிரியர், பிஹெச்டி படித்த ஆசிரியரே 1ஆம் கிளாஸ். அப்போ ஞானிகள் எப்படின்னா அருவம் கடந்த உண்மை திருமேனி வழிபாடு. அப்ப உண்மை திருமேனியை பார்த்தவங்க அவங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? உருவம், அருவுருவம், இந்த 2 ஸ்டேஜ்ல நமக்கு புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். நாம இன்னும் 60க்கே போகல. நாம இன்னும் 60க்கே போகல. 60 தாண்டி இதுதான் உண்மை திருமேனி வழிபாடு. உண்மை திருமேனி வழிபாடு. உண்மை திருமேனி வழிபாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த 36 எக்யூப்மெண்ட்ஸுமே கண்டு கீழே விழுந்துடும். 36 எக்யூப்மெண்ட்ஸுமே கண்டு கீழே விழுந்துடும். சரியா? 96 தாற்பயங்கள் எல்லாமே கண்டு கீழே விழுந்துடும். அங்க ஜீவாத்மா பரமாத்மா அவ்வளவுதான். அதுதான் நிஷ்டைன்னு பேர் வச்சுட்டாங்க. நிஷ்டை அப்படின்னு பேரு. சரியா? அங்க கருவி கரணங்களுக்கோ மனசுக்கோ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்துக்கோ புரியட்ட காயத்துக்கோ எதுவுமே வேலை கிடையாது. அப்ப அந்த உண்மை திருமேனி வழிபாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஓம் மேல இறக்கப்பட்டு சில செய்திகள் சொல்லியிருப்பாங்க. ஓட்டவனுக்கு கீழே இறங்கி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப அதுல புராணங்கள் இதெல்லாம் அந்த லெவலுக்கு கீழே இறங்கி வரும். ஆனா நாம நம்முடைய அறிவை கொண்டு நூல் படிக்க கூடாது. நம்முடைய ஞானத்துடைய கடவுள் ஞானத்துக்கு தான் சேய் அப்படின்னு ஒரு பேர். சரியா? முருகனை நாம சொல்றோம். முருகனை நாம சேயோன். சரியா? புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. பூங்கடல்கள் வெல்க. அதாவது புறப்புற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு இருளாய், அகச்சமயத்திற்கு ஒளியாய் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சிவஞான சித்தியார் பேசு. சரியா? புறப்புற சமயத்திற்கு இருளாக இருக்கிறான். புறப்புற சமயம்னா யார் அப்படின்னா, யார் வேதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் புறப்புற சமயத்தை சார்ந்த. அப்ப அவர்களுக்கு இறைவன் இருளாய் நிற்கிறான். இருளாய் நிற்கிறான்னா விரோதான சக்தியாக விளங்குகிறான். விரோதான சக்தியாக விளங்குறான். அவனுடைய விரோதான சக்தி என்ன பண்ணும்னா உலகத்தை தான் மறைப்பாட்டு. தன்னை மறைத்து உலகத்தை காட்டும். தன்னை மறைத்து உலகத்தை காட்டும். இப்ப அவனை காட்டுறான் அப்படின்னா உலகத்தை மறைச்சோம். உலகத்தை மறைச்சோம். உலகம் கண்ணுக்கு தெரியலைன்னா சிவன் கண்ணுக்கு தெரியறான்னு அர்த்தம். சிவன் கண்ணுக்கு தெரியலைன்னா உலகம் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. உலகம் உனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு பொருள் தான் நீ பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இதே ஆன்மாவுடைய ஒரு சேர ஒரு சமயத்தில் ஒன்றை மட்டுமே அனுபவிக்கும் ஆற்றல் உடையது. ஒன்றை மட்டுமே அனுபவிக்கும் ஆற்றலுடையது ஆன்மா. சரியா? சொல்லவே முடியாது. அதாவது கடவுள் தேவாரம் திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, கடவுளை பார்த்த உடனே யாருமே அவங்க பாட முடியாது. கடவுளை பார்த்த அந்த செகண்ட் மனம் செயல்படாது. மனம் செயல்பட்டாதான் வார்த்தை வெளியில வரும். வார்த்தை வெளியில வரும். சரியா? அப்போ இவங்க இந்த தேவாரம் திருவாசகம் பாடிட்டாங்கன்னா அந்த கடவுளை கண்ட பிறகு அந்த நிஷ்டையிலிருந்து வெளியில வந்துருவாங்க. உலக விஷயம் உலகத்துக்கு வந்துருவாங்க. சரியா? உலகத்துக்கு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க. இங்க கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தான் இருக்கும். சரியா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய சிந்தையிலிருந்து போவே போவாது. அப்ப இந்த உலகத்துக்கு அவங்க வந்த பிறகு இந்த உலகத்துக்கு தான் அந்த மனம் செயல்படும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மனமோ சேரும் போதுதான் இந்த பாடல்கள் வெளியில வரும். பாடல்கள் வெளியில வரும். ஆனா அவனை பார்த்த பிறகு பார்த்த அந்த செகண்ட் பாடிருப்பாங்களா? பாடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க அவனை பார்த்துட்டாங்க மனம் செயல்படாது. சரியா? அங்க
மனம் செயல்பட, மனம் செயல்பட. சுந்தரனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன காட்டுது? இங்க மனம் செயல்படுறவனுக்கு கைலாயத்துல இடம் இல்லைன்னு காட்டுது. மனம் செயல்படக்கூடியவனுக்கு கைலாயத்துல இடம் கிடையாது. மனம் செயல்படக்கூடிய இடம் எது? பூமி. அதனால நீ போய் பூமியில போய் பிறக்க கடவாயின்னு சொல்லி சாமி அனுப்பிச்சு விடுற. அவ கைலாயம் அப்படிங்கிறது மனம் செயல்படாத இடம். மனம் செயல்படாத ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ எவ்வாறு இன்னொருவருக்கு இசை வைப்பது வேணா அனுபவிக்கிற சொல்ல. எவ்வாறு ஒருவருக்கு இசை செய்வது, எவ்வாறு ஒருவருக்கு சொல்றது. திருமூலர் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் சிற்றின்பமாக தான் இருக்கும். இருந்தாலும் அது திருமந்திர பாட்டு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சரியா? அது சொல்லிதான் ஆகணும். ஒரு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை தன் குழந்தைக்கு சொல்லென்றால் எங்கனே சொல்வது? எங்கனே திருமந்திரத்துல பாட்டு. சரியா? அப்போ ஏன் இந்த பேரின்பத்தை அந்த சிற்றின்பத்துல வச்சு சொன்னா? எல்லா நாடுகளுமே இந்த பேரின்ப எக்ஸ்பீரியன்ஸ சிற்றின்பத்திலேயே வச்சு சொல்லியிருக்காங்களே. இது காமன் டு எல்லா நாடுகளுக்கும் பொதுவான விஷயம். ஏன்னா உலகத்துல வேற விஷயங்களை நீ அனுபவிக்கும் பொழுது ஒரு புலன் மட்டுமே வேலை செய்யும். சரியா? ஒரு புலன் மட்டுமே வேலை செய்யும். சிற்றின்பத்தை அனுபவிக்கும் போது மட்டும் ஐம்புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கும். ஐம்புலன்களும் ஒரு சேர எக்ஸ்பீரியன்ஸை பெறும். அதனால ஒரு சேர ஐம்புலன்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எது கொடுக்குமோ சிற்றின்பம் தான் கொடுக்கும். அதனால பேரின்பத்தை சிற்றின்பத்துல வச்சு சொல்லும். சரியா? பேரின்பத்தை சிற்றின்பத்துல வச்சு பொருளையும் சிவமாய் பார்ப்பது மட்டுமே செய்யும். சரியா? அம்பாள் கோயிலுக்கு போகணும், முருகன் கோயிலுக்கு போகணும், பெருமாள் ஆலயத்திற்கு போகணும், எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கணும். அந்த தெய்வத்துக்குள்ளே சிவம்தான் இருந்து நான் அந்த தெய்வத்தை ஏற்குது அப்படிங்கிறத நீ என்னைக்கு அறிவுக்கு எட்டுதோ அன்னைக்குதான் நீ முருகனை நோக்கி பயணிக்கிறீங்க. முருகனை நோக்கி பயணிக்கிறோம். சரியா? அதான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன், ஆடி பௌர்ணமியோட சிறப்பு. சரியா? சங்கர நாராயண வடிவம். அந்த வடிவம் தோன்றின பிறகுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமே தோன்றுது. சரியா? அறியலாது தேவி இல்லை அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். பொந்திகனும் ஏடி புனிசடையம் புண்ணியனும் என்றும் உலகம் தாய நெடுமாலும் என்றும் ஒருவர் அங்கத்து ஒருவர் உள்ளான் என்று பொய்கை ஆழ்வாரும் பாடுறார். இவனுடைய உடம்புல அவனும், அவனுடைய உடம்புல இவனும் இருக்கான். இப்படி ஞானிகள் எல்லாம் அனுபூதி நிலையில எல்லாருமே இந்த பிரம்ம சொரூபத்தை தான் முடிச்சிருக்காங்க. பிரம்ம சொரூபம் அந்த நிலைக்கு போனா மட்டும்தான் முக்தி. அந்த நிலையை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்க்காத வரையும் பிறவி உண்டு. பிறவி அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் கோடியில ஒருத்தர் தான் முக்திக்கு போறான். கோடியில ஒருவனுக்கு தான் அந்த முக்தின்ற பதம் கிடைக்கும். சரியா? உலகம் தோன்றிய நாள்ல இருந்து மணிவாசகர் ஒரு ஆள் தான் வந்திருக்க. அப்போ ஆனா சாமி சொல்றாரு கருடக்கொடியுடையான் காணா மலரடிகள்னா, ஏன் கருடக்கொடியுடையான் பெருமாள் அங்க ஓவியப்படுத்துறார். உலகத்திலேயே பெரிய உயரத்துல பார்க்கக்கூடிய பறவை என்னது? கருடன் தான். அவ்வளோ செல்வம் படைத்திருந்தாலும் நான் என்ற ஆணவம் இருந்தால் உனக்கு, நான் என்ற ஆணவம் இருந்தால் கணவனை இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்க முடியாது. சரியா?
ஏன்னா செல்வத்துக்கு ஒரு எல்லை கொடுக்கணும், செல்வத்துக்கு ஒரு எல்லை கொடுக்கணும். அதனால கருடம். ஏன்னா இந்த காசு தான் என்ன பண்ணும்னா, 1 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா சம்பாதிக்க வைக்கும், 10 ரூபா சம்பாதிக்க வைக்கணும் 100 ரூபா சம்பாதிக்க வைக்க ஆசைப்படும். சரியா? 100 ரூபா சம்பாதிக்கிறோம் 1000 ரூபா சம்பாதிக்க ஆசைப்படுவோம், 1000 ரூபா சம்பாதிச்சா 1,00,000 ரூபா சம்பாதிக்க ஆசைப்படுவோம், கோடி ரூபா சம்பாதிச்சோம் 10 கோடி சம்பாதிக்க ஆசைப்படுவோம். இதுக்கு எல்லை கிடையாது, இதுக்கு எல்லை கிடையாது. ஆனா கல்விக்கு ஒரு எல்லை உண்டு. அதனாலதான் அவர் கல்வியை அங்க ஊமைப்படுத்துறார். கல்வியை ஊமைப்படுத்திருக்கலாம் இல்லையா? கல்வியை ஏன் ஊமைப்படுத்தலைன்னா, கல்விக்கு ஒரு எல்லை உண்டு, அது அவனுடைய திருவடி, அவனுடைய திருவடிதான் எல்லை. அப்படி அந்த திருவடியில அந்த கல்வி என்னவா மாறணும்? ஞானமா வளர்ந்து, ஞானமா வளர்ந்து. சரியா? அதான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எண்ணினார். கல்வியினுடைய பயனே இறைவனுடைய திருவடியை வணங்குறது தான். அப்போ கல்வியினாலதான் அறிவு வரும். அறிவுக்கு ஒரு எல்லை கொடுத்தார், அது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடியில அந்த அறிவு என்னவா மாறணும்? ஞானமா வளர்ந்துடும். அப்ப ஞானத்துக்கு எல்லை இருக்கானா? ஞானத்துக்கு எல்லை இருக்கானா? கிடையாது. சரி, அதுக்கு எல்லை கொடுத்தா அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எல்லை கொடுக்கவே முடியாது. அதுக்கு எல்லை கொடுத்துட்டா அதுக்கு அந்தான ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதனாலதான் அவர் அந்த கல்வியை ஓமையா சொல்லாம கருண கொடியுடையோன் காணா மலரடிகள் ஓமையா சொல்ல. கருண கொடியுடையோன் காணா மலரடிகளை ஓமையா சொல்ற. வராது, இது யாருக்குமே வரமாட்டேங்குது. சரியா? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாலு தேவாரம் நாம ஒரு 10 பதிகம் பாடிட்டோம்னு வைங்க, 10 பதிகம் சாமினால பாடிட்டோம்னா சம்பந்தருக்கு நான் தான் வழியா இருக்கு. சம்பந்தருக்கு நாம தான் வாதியா இருக்கோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அது மக்கள் வேகமா போயிட்டு, மக்கள் வேகமா போயிட்டு. ஏன்னா சிவனடியாருக்கு இலக்கணத்தை மணிவாசகன் தான் சொல்ற. சிவனடியாருடைய லட்சணம் என்னன்னு இவர்தான் சொல்ற, வேற யாருமே தெரியும். சரிங்க? கறந்தபால் கண்ணனோடு கறந்தபால் எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். அதுல ஏதாவது கறந்த பால்ல ஏதாவது கலப்பாங்களா? தண்ணி கலப்பாங்களா? சூடா இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும், கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும், அது சுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கும். அப்படி சுத்தமாக இருக்கக்கூடியது. அப்படி அப்போ அல்லது மனம் எப்போது செயலற்று போகிறதோ அப்பொழுது இந்த பசுகரணம் பரிகரணமா மாறும். சரியா? பிறப்பருக்கும் பின்னகன். பின்னகன் அப்படின்னா ஜடாமுடி உடையவன். பின்னகன்னா ஜடாமுடி உடையவன், நீடித்த ஜடாமுடி. அவனுக்கு இயல்பான கிரீடம், இயல்பான கிரீடம். அவனுடைய ஜடையே அவனுக்கு. ஆனா இந்த உலகத்திலேயே அதிக ஆற்றல் உடையது காற்றாக இருந்தாலும் அதிக வேகம், அதாவது வெயிட்னு பாத்தீங்கன்னு வைங்க, பஞ்சபூதங்கள்ல வெயிட்டான ஒரு பூதம் என்னன்னா தண்ணி. பஞ்சபூதங்கள்ல வெயிட்டான பூதம் தண்ணி தான் வெயிட். சரியா? ஆனா அது எதை உணர்த்துதுன்னா, இருக்கிற பஞ்சபூதங்கள்ல வெயிட் தண்ணி தான். ஆனா அதை தாங்கிறது பாத்தீங்கன்னா ஒற்றை முடி. அப்போ உலகத்துல அதிக வெயிட்டானது உலகத்திலேயே அதிக மெல்லிய ஒரு பொருள் தாங்கும்.
அதிக மென்மையான ஒரு பொருள். மென்மையான ஒரு பொருள் தாங்குவான். சரியா? அவனுடைய ஒரு முடிதான் அந்த கங்கையை தாங்குது, எல்லா முடியும் சேர்த்து தாங்கல. ஒரே ஒரு முடி, சிங்கிள். சரியா? அப்படின்னா அவனுடைய அந்த முடிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, அவனுடைய முடிக்கு எவ்வளவு ஆற்றல். இது எல்லாமே சயின்ஸ். அதெல்லாம் சரியா? இந்த சயின்ஸை அந்த ஆன்மீகத்துக்குள்ள அந்த சிவஸ்வரூபத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்க. உலகத்துல அதிக வெயிட்டானது, அதிக வெள்ளிய பொருள் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். அவன் பின்னகன் அப்படின்னா பெருத்த ஜடையை உடையவன் அப்படிங்கிற. அந்த ஜடை என்னன்னா வளர்ந்துகிட்டே போகும். அந்த ஜடாமுடி வளர்ந்து கொண்டே போகுது. திருவையாறுல போனீங்கன்னா பிரகாரத்தை சுத்த விட மாட்டாங்க. அங்க ஏன்னா சாமியுடைய ஜடாமுடி வளருது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். சாமியுடைய ஜடாமுடி வளருகிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாய ஐதீகம். அதனால உள்பிரகாரம் இருக்கு இல்லையா, அந்த உள்பிரகாரத்தை சுத்த மாட்டாங்க. உள்பிரகாரத்தை சுத்த மாட்டாங்க. ஆகவே அந்த வளர்ச்சி அடையக்கூடியவன், அந்த வளர்ச்சி அடையக்கூடிய ஜடாமுடிய உடையவன் என்ன பண்றான், நம்முடைய பிறவியுடைய வளர்ச்சியை தடைக்கிறான். நம்முடைய பிறவியுடைய வளர்ச்சி, பிறவி வளர்ந்துகிட்டே போது பிறப்பதற்கே இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே என்று அப்புறம் ஒருவன் சொல்றார் இல்லையா, இவன் பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இதேதான் இவனுக்கு வேலை. சரியா? பிறக்கிறது இறக்கிறது இதேதான் இவன் வேலையா, ரொட்டீன் வேலையா இருக்கான வெளிய இவனுடைய பிறப்பை அறுக்கணும். சரியா? அவன் வளரக்கூடியதை அறுக்கணும். பிறவி வளர்ந்து கொண்டே இருக்கு. அதை வளரக்கூடிய அந்த பின்னகன் ஜடாமுடி வளர்ச்சி அடையக்கூடியவன் அறுத்து எறிகிறான். வளர்ச்சி அடையக்கூடியவன் அறுத்து எறிகிறான். புறத்தார்க்கு சேயோன்கள். சேயோன் அப்படின்னா குழந்தை ஞானம். சேயோன்னா என்ன? சேய் அப்படின்னா என்னது? குழந்தை. சேயோன் சேயோன் ஏன்னா அது கெடுதல்லா செல்லும். கண்டு விழிச்செல்லும். சரியா? விழிச்செல்வம்னா என்னது? கெடுதல் இல்லாத செல்வம்னா அவனை பாதுகாக்கக்கூடிய செல்வம். அவனை பாதுகாக்கக்கூடிய செல்வம். கல்விங்கிறது அவனை பாதுகாக்கும். விழிச்செல்வம் அப்படின்னா என்னது? கேடு இல் செல்வம் விழிச்செல்வம். ஆனா நாம எப்படி படிக்கிறோம்? அதை கேடு விழிச்செல்வம் படிக்கிறோம். ஆனா அதை எப்படி பொருள் கொள்ளணும்? கேடு செல்வம் விழிச்செல்வம் படிக்கிறோம். கேடு செல்வம்னா அதை அணுகனவனுக்கு அதுக்கு துன்பத்தை தராது, இன்பத்தை தான் தரும். படித்தவனுக்கு அந்த படிப்பு அவனுக்கு அறிவை தரும், அவனுக்கு பாதுகாக்கும், அவனை பாதுகாக்கும். உள்ளிருக்கால் ஆகா அறன்னு சொல்றாரு இல்லையா, பகைவராலும் வெல்ல முடியாத கோட்டைங்கிற கல்வி. பகைவராலும் வெல்ல முடியாத கோட்டைங்கிற. அப்போ கெடுதல்லா செல்வம் அது. விழிச்செல்வம்னா என்னன்னா கொடுக்க கொடுக்க வளரும். கொடுக்க கொடுக்க வளரும். கொடுக்க கொடுக்க வளரும். அந்த செல்வத்துக்கு விழிச்செல்வம். சரியா? ஆளவர் இதை அந்த கல்வியை தானமா கொடுக்க அந்த காலத்துல பெற்றோர்கள் வச்சாங்க. அது பாடம் எடுக்கிறவனையும் வளர்த்தோம், பாடம் கேட்கிறவனையும் வளர்த்தோம். சரியா? ஆனா அந்த இயல்பு செல்வத்துக்கும் உண்டு, செல்வத்துக்கும் உண்டு. ஆனா இது அதிக பலனை தரும், அது கொஞ்சம் குறைவான பலனை தரும். ஆனா அது தர்ம நெறிக்கு பயன்பட்டால்தான் அந்த செல்வம் பயன்படும். செல்வத்துடைய பயனே என்னன்னா தர்மம் தான். செல்வத்துடைய பயனே தர்மம் தான். ஏன்னா எவ்வளவு கோடி செலவு, எவ்வளவு கோடி நாம் சம்பாதிச்சாலும் அடுத்த கோடி தான், அடுத்து ஒரு ரூபாய் சேர்த்து தான் நாம் சம்பாதிக்கணும்னு நாம் நினைப்போம். சரியா? அதை வச்சு தர்மம் செய்யணும், சிவபுண்ணியங்கள் செய்யணும், சிவ
புண்ணியங்கள் செய்யணும் அப்படிங்கிற தாட் வந்து மனிதனுக்கு வந்து குறைவாக வரும். அதனாலதான் அந்த காலத்துல கல்வியை வந்து பிச்சை எடுக்காத படிச்சாங்க. செல்வத்தை ஒரு பொருட்டா அவங்க கருதல. செல்வத்தை யாராவது பொருட்டா கருதுனாங்களா? சரியா? ஆதிசங்கரர் வந்து அப்படியே மலை பொழி வைக்கிறார். தங்க மலை பொழிய வைக்கிறார். கனகதாரா கொடுக்கிறது வழியாக தங்க மலை பொழிய வைக்கிறார். அப்போ அவங்க அந்த செல்வத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. அவ புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னா புறத்தார் சேயோன்னா குழந்தை, ஞான குழந்தையா இருக்கிறான். சரியா? இப்பதான் வந்திருக்கான், கடவுளை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். கரங்குவார் உள்வகையிலும் கோன்கலர்கள் இருக்கு. கரங்குவார், இந்த கரங்குவார்னு நாம என்ன சொல்றோம்? கரங்குவார் உள்வகையிலும் கோன்கலங்கள்